ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நியூவான சைனீஸ் டிராமா. இந்த சீரிஸோட நேம் என்னன்னா மேட் இன் ஹோம்ஸ். இது 2022ல தான் நியூவா வந்திருக்க ஹிஸ்டாரிக்கல் டிராமா. இந்த சீரிஸ்ல நிறைய காமெடி இருக்கும், நிறைய ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனும் கலந்து இருக்கும். இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம ஹீரோ கூட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு இளவரசர், அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் ஒரு பொண்ணு, ஹீரோவுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேருமே பண்ற எல்லாமே சோ காமெடியா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க கூட செகண்ட் பேர், அதாவது செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க பண்ற கூத்து இருக்கே, அதை விட பெரிய காமெடியா இருக்கும். சோ இந்த சீரிஸை டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? சீரிஸோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க இப்ப பையன் விஷயத்துல இருக்காங்க. பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும், நம்ம ஹீரோயின் இப்ப பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. அந்த காலத்துல பையன் பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். பையன் அப்படின்னா தலைமுடிய வந்து கொஞ்சம் ஜட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பொண்ணுங்க அப்படின்னா விரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஹேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் டிஃபரெண்ட். நம்ம ஹீரோயின் இப்போ அந்த காலத்து பாருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கண்ணு இருக்கே, அது ரொம்பவே ஷார்ப்பான கண்ணு. அதை வச்சு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ பொண்ணுங்களை கடத்த ஒருத்தர் தான் தேடி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே பார்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல நம்ம ஹீரோ கண்ணை கட்டிட்டு பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுமே ஒவ்வொரு சென்ட் போட்டிருக்காங்களா, அந்த வாசத்தை வச்சு எந்த பொண்ணு யாரு அப்படின்றது ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பார்ல இருக்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்க இளவரசர் இருக்காங்க, இளவரசரை பாக்குறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, போர்களோட கடவுளே ஹீரோ தான். ஹீரோவை பார்க்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருக்கும். எல்லாருமே ஹீரோவை பார்த்திருப்பாங்க, ஆனா நான் மட்டும் தான் பார்க்கவே இல்லை. எனக்கும் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்றது ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னால இது வரைக்குமே அவரை பார்க்க முடியலையே. அது மட்டும் இல்லாம அவரோட கதைகளை மட்டும் தான் நான் இப்ப வரைக்குமே படிச்சுக்கிட்டு இருக்கேன். நேர்ல அவரை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப பெரிய கனவு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட முகத்துல சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறமா தான் ஐயோ நான் இங்க வேலைக்காக வந்திருக்கேன், ஹீரோவை பத்தி எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பாரோட ஓனர் ஒரு பொண்ணு வராங்க. நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க டிடெக்டிவ் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு கொலைகாரன் கடத்தல்காரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரெண்டு போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நாங்க அந்த கடத்தல்காரன் இருக்கக்கூடிய ரூமை கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதனால ஹீரோயினும் போறாங்க, இந்த பார் ஓனர் கூடவே போறாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு ரூமையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோட ரூமையும் திறந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு துரத்தி போவாங்களா, அவங்கள பிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஹீரோயினை கையில பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை ஸ்மெல் பண்ணியும் பாக்குறாங்க, ஆனா ஹீரோ கண்ணை கட்டிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்ப செம ஷாக். அதனால ஹீரோவோட கண்ணுல இருக்கக்கூடிய துணியை கலத்துறாங்க. அப்படியே ஹீரோவோட மேல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் மார்க்கையும் பாக்குறாங்க. இவன் சரியான பிளே பாயா இருப்பான் போல அப்படின்னு. நம்ம ஹீரோ எதுக்காக என்னோட கண்ணுல இருந்த அந்த துணியை கலட்டின அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் கையில இருந்த துணியை ஹீரோ மேல தூக்கி எறிறாங்க. ஹீரோ வலது கையால பிடிக்கிறாங்க. இவன் வலது கை பழக்கம் உள்ளவன், அப்படின்னா இவன் அந்த குற்றவாளி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்றாங்க. ஹீரோவும் அந்த ஓனரும் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க இங்க என்ன பண்றீங்க, யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படியே அடுத்த ரூம்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பாக்குறாங்க. அந்த ரூமும் கதவை உடைச்சு போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. அங்க ஆடிட்டு இருந்த பொண்ணும் அங்க இருந்த ஆள் மேல அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. அந்த ஆளும் ஐயோ நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயிங்க டீ குடிக்க வந்தவங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நேரா இவங்களோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாரோட கையுமே பாக்குறாங்க. அப்படியே அந்த பொண்ணோட காலையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த பொண்ணை நான் இப்ப அரெஸ்ட் பண்ணணும், இவன் நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணுக்கு தடவி கொடுத்துட்டு சொல்றாங்க, இவனோட அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது, இவன் எதுக்காக பொண்ணை கடத்த போறா. ஒரு பையன் பொண்ணை கடத்தினானா ஓகே, ஆனா இவதான் ஒரு பொண்ணாச்சு, இவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவ ஒண்ணும் பொண்ணு கிடையாது, அவ பையன் அப்படின்னு. உடனே அந்த ஆள் வந்து, நீ எப்படி சொல்ற, இவ எவ்வளவு அழகான பொண்ணு, இவளை பார்த்து பையன் சொல்றேன்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவளோட காலை பாருங்க, அழகா டான்ஸ் ஆடக்கூடிய பொண்ணுங்களோட கால் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஆனா இவ வந்து ஒரு பையன், அதனாலதான் இவளோட கால் இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவளோட நகத்துல கடத்துற பொண்ணுங்க எல்லார் மேலேயுமே யூஸ் பண்ண ட்ரக்ஸ் இருக்கு, அது இன்னுமே அவளோட கையில
கையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்களா. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக எகிரி குதிச்செல்லாம் போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் செம ஃபைட் நடக்குது. அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறாங்களா. நம்ம ஹீரோ அலேக்கா ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயோ இப்ப சண்டை போடணும்ல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு கையில இருக்கக்கூடிய நகத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பெரண்டி விடுறதுக்காக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு கையில வச்சிருந்த ஒரு கிளாஸ தூக்கி அந்த பொண்ணோட முதுகுல ஏறிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கையோட பொசிஷன் மாறிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அப்படியே செவுத்து பக்கத்துல சாச்சு வச்சுட்டு அந்த பொண்ணோட மாஸ்க் அப்படியே கழட்டுறாங்க. ஒரு பையனா மாறிடுறாங்க. இவ்ளோ அழகான பொண்ணு ஒரு பையனா மாறிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இவன் தான் பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன், அதனால இவனை உடனே நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. இங்க இருந்து நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, நான் உன்னை கீழே விழாம தாங்கி பிடிச்சிருக்கேன், அதே மாதிரி அவ உன்னை அடிக்காம நான் உன்னை காப்பாத்திருக்கேன், அப்புறமா எதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோயினை ஒரு பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்களோட அரண்மனைக்கு வந்தாச்சு. குடிச்சிட்டு குடிகாரங்க வருவாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. மழை வர ரொம்ப பெய்யுது. நம்ம ஹீரோ தள்ளாடி தள்ளாடி உள்ள நடந்துகிட்டு வராங்களா. ஒரு ஆள் நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே வெளியில ஓடி போறாங்க. அவங்க யாரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. உள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோ கூட வந்தவங்க சொல்றாங்க, போதும் போதும் அவன் கிளம்பிட்டான், அதனால நடிக்கிறத நிப்பாட்டுங்கன்னு. நம்ம ஹீரோவும் அதே ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா நடந்து போறாங்க. அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது முதுகு ஃபுல்லா ஒரே தழும்பாவே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு இளவரசர், அவங்க நிறைய போருக்கு போயிருக்காங்க, ஒரு போர்ல கூட தோத்தது கிடையாது. இப்போ காவலாளி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கறாங்க. அந்த லெட்டரை நம்ம ஹீரோ வெளிச்சத்துல போய் படிக்கிறாங்க. அப்ப காவலாளி வந்துட்டு உங்களோட கண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது, அதனாலதான் வெளிச்சத்தை தேடி வெளிச்சத்துல வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நீங்க உதவிக்காக அனுப்பியிருந்த எல்லா சில்வருமே தொலைஞ்சு போயிடுச்சு, அது காணாம போயிடுச்சு அப்படின்னு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு, அதனால இதை நானே கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா போக போறேன். எல்லார்கிட்டையுமே ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையுமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நான் டூருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரெஃபர் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணுன்னே தெரியாம அவங்கள அசிஸ்டண்டா கேக்குறாங்க. அதனால காவலாளியும் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு ஜாப் கொடுக்கறாங்க. எதுனா ஹீரோ சொன்ன வேலை தான், ஆனா நீ ஹீரோக்கு கீழே வேலை பார்க்கற அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த வேலையை ஹீரோயினுக்கு கொடுத்து ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இளவரசர் வராங்கன்னு தெரியாது, இளவரசருக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்றது தெரியாது. இவங்க தனியா தான் வேலை பார்க்க போறதா நினைச்சிட்டு கிளம்பி போறாங்க. அதே டைம்ல அந்த வேலை கொடுத்தவங்க வந்துட்டு ஹீரோவோட, அதாவது இளவரசர் வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல, அத்தனையுமே ஒரு ஸ்டோரி புக்ல இருக்கும். அந்த புக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, உனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அவரோட ஸ்டோரி புக்கு கொண்டு வந்திருக்கேன், அவரே போர்கள்ல எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றது ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அதை ரொம்ப ஹாப்பியா வாங்கி வச்சுட்டு கேக்குறாங்க, ஆமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு எப்படி வந்துச்சு, இந்த புக்கை எப்படி வாங்குறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவர், என்கிட்ட காசு இல்லாம எப்படி மந்த்லி எனக்கு சம்பளம் வருதுலான்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, மந்த்லி உங்களுக்கு 50 சில்வர் காயின் கிடைச்சாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு காயின் தானே பாக்கெட் மணியா கிடைக்குது, அவ்வளவுதானே உங்களோட ஒய்ஃப் தராங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. உடனே அவங்க, என்னோட ஒய்ஃபை பத்தி பேசாத, என்னோட பணத்தை பத்தி பேசாத, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை துரத்தி விட்டுடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கபோர்டை ஓபன் பண்றாங்க. அதுல அவங்க அம்மா அப்பாவோட ஞாபகமாத்தமா வச்சிருக்க போர்டு இருக்குது. ஆனா அதுல ஹீரோயினோட அம்மா அப்பாவோட நேம் கிடையாது, வெறும் பிளெயின் போர்டு தான் இருக்கு. பக்கத்துல 2 மெழுகுவர்த்தி இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு இடத்துல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மாவை தேடி தேடி போறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா எழுமுங்க எழுமுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் கண்டிப்பா நியாயம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. ஊதுபத்தியும் கொளுத்தி வைக்க
ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அடுத்த கபோர்ட்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறாங்க. அதுல ஒரு குட்டி வாள் இருக்கும். அதையும் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினை 2 காவலாளிகள் துரத்திட்டு போயிருப்பாங்களா? அப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் குதிரையில வந்துட்டு அந்த 2 காவலாளிகளையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பக்கத்துல போயிருப்பாங்க. ஹீரோயின் யாரோ நம்மள கடத்திட்டு போக தான் வந்துட்டாங்கன்னா காப்பாத்த வந்தவங்களோட கையே கடிப்பாங்க. ஆனா காப்பாத்த வந்தவங்க வந்து நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், இந்த வாளை வச்சுக்கோ, இந்த வாளை வச்சு உன்னை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு வாளை கொடுத்துட்டு அங்க இருந்து குதிரையில கிளம்பி போயிருப்பாங்க. அந்த வாளை தான் நம்ம ஹீரோயின் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இந்த பக்கம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? அப்போ ஒரு குதிரை லாயத்துல நிறைய பொருட்களை ஏத்தி அவங்களோட அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் இந்த பயணத்துக்கு சேர்ந்து போக போறாங்க. ஹீரோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இந்த வீடையே காலி பண்ணிட்டு இனி ஒரு இடத்துல வீடு கட்டவா போறேன், இவன் இதுக்காக இவ்ளோ எடுத்து வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நம்ம போகக்கூடிய இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல. ஆமா, உங்களுக்கு தரையில தூங்க வராதுல, இருங்க நான் மெத்த கூட எடுத்துட்டு வரேன்னு கிளம்ப போறாங்களா? நம்ம ஹீரோ மெதுவா நீ உட்காந்து மெத்தையெல்லாம் எடுத்துட்டு வா, நான் குதிரையில கிளம்புறேன், எனக்கு இந்த கத்தி மட்டும் போதும் அப்படின்னு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அசிஸ்டன்ட் நில்லுங்க நில்லுங்க, நானும் வர இளவரசரே, நானும் வர இளவரசரே அப்படின்னு பின்னாடி குதிரையில போறாங்க. எங்க சீன் கட்டாவது. இப்போ ஒரு பையன் காட்டுக்குள்ள தனியா சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஏய் ஒழுங்கு மரியாதை, எவெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கானோ அவெல்லாம் வெளியில வாங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களா? ஒருத்தர் கூட வெளியில வரல. உடனே இந்த பையன் என்ன பண்றானா, கீழே இருக்கக்கூடிய கல்லை அப்படியே எடுத்து எரியிறாங்க, காலாலேயே மிதிச்சு எரியிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரோட நெத்தியில எல்லாம் அடிபடுது. மொத்தம் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களும் வெளியில வராங்க. அந்த காலத்துல எவ்வளவு ஃபைட்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இவங்க தான் நம்மளோட செகண்ட் ஹீரோ. இவங்களோட நேம் ஜயோ. ஒளிஞ்சிட்டு இருந்த அத்தனை பேருமே நம்ம ஜயோவோட பாடி கார்ட்ஸ் தான். ஜயோ சொல்றாங்க, நான் தான் உங்க யாரையுமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட அடி வாங்குறதுக்காகவே நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்களா? எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் தனியா தான் பண்ணுவேன், நீங்க யாருமே என் கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? வந்தீங்க அப்படின்னா இதை விட தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா? எல்லாரும் சரி ஓகே ஓகே, நீங்க தனியாவே போயிட்டு வாங்க யங் மாஸ்டர், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஜயோ அப்படியே சிரிச்சுட்டு நிக்கிறாங்களா? அப்போ குதிரையில 2 பேர் ரொம்ப வேகமா ஜயோவை கிராஸ் பண்ணி போறாங்க. உடனே ஜயோ சொல்றாங்க, டேய் குதிரையில போறவரே, உனக்கு கண்ணு தெரியலையா, என்ன இப்படிதான் கிராஸ் பண்ணி போவியா அப்படின்னு. குதிரையில போறது நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட் தான். பாவம் அது ஜயோவுக்கு தெரியாது. எங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க எல்லாருமே பஞ்சத்தினாலையும் பசினாலையும் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டுமே போயிடுறாங்க. சாப்பிடுறதுக்காக மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கீழே தான் நம்ம ஹீரோயின் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா? அப்போ ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி என்னோட பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்களா? உடனே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்த சில்வர் காயினை கொடுத்துடுறாங்க. அதே டைம்ல அந்த பக்கம் திருவிழா மாதிரி மேள தாளத்தோட ஒரு ஊர்வலம் போகுதா? அது என்னன்னு நம்ம ஹீரோயின் போய் பார்க்க போறாங்க. இத மேல இருந்து நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டுமே கவனிக்கிறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதே இடத்துக்கு தான் ஜயோ வந்து பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இது என்னது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த ஆள் சொல்றாங்க, நாங்க டிராகன் கிங் கல்யாணம் பண்ணுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு புரியல, டிராகன் கிங்கா, என்ன சொல்றீங்க, என்ன ஸ்டோரி அப்படின்னு கேக்குறாங்களா? அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்து இனியொரு ஆள் சொல்றாங்க, ஒரு பொண்ணை நாங்க பலி கொடுக்க போறோம் டிராகன் கிங்காக, அப்படின்னா தான் டிராகன் கிங் எங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க அப்படின்னு. ஹீரோவும் இதை கேட்டுட்டு இருக்காங்களா? ஒரு பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்களா, பலி கொடுக்க போறாங்களா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு மேல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஆள் நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை எங்க ஊர்ல நல்ல மழை பெஞ்சு ஊரே நாசமா போஞ்சுல, அப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய சில்வர் காயின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது போட்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. டிராகன் கிங் எங்க மேல ரொம்ப கோவத்துல இருந்தாங்களா? அதனால எங்க எல்லாரையுமே தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால மின்னல எழுப்பி அந்த போட்டை தாக்குனாங்க. அந்த போட்டை தாக்குன அடுத்த செகண்டே சில்வர் காயின் இருக்குல்ல, அது எல்லாமே கல்லா மாறிடுச்சு. அந்த கல்லா மாறினதை வச்சு எங்களால என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எந்த நிதியுதவியுமே வரல. அதே மாதிரி எந்த நிதியுதவி வந்தாலுமே அது கல்லா மாறிடுது. அதனால எங்களுக்கு வேற வழியே கிடையாது. டிராகன் கிங்குக்கு நாங்க எங்களோட சாப்பாடு, அரிசி இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கோம். கடைசியா பெண்களையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மட்டும் டிராகன் கிங் வந்து சந்தோஷம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு சில்வர் எல்லாமே கிடைச்சிடும். அதனால நாங்க டிராகனுக்காக எங்களோட பொண்ணுங்களை பலி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இது, இந்த ஆட்கள் எல்லாரும்
முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. யார் வந்து டிராகன் கிங் போட்டை தாக்குனத பாத்தீங்கன்னு கேக்குறாங்களா? அதுக்கு அந்த நான் தான் பார்த்தேன், என்னோட கண்ணால பார்த்தேன், மேல இருந்து மின்னல் மாதிரி வந்து அந்த போட்டை தாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு இது எல்லாத்தையும் கேட்டு மட்டும் வச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவும் பண்றாங்க. இங்க நடந்த எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்களா? ஹீரோயின் இப்ப கிளம்பி அங்க இருந்து ஆபீஸ பார்க்க தான் போறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை போயிட்டு நிறுத்துறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ற, நீ அன்னைக்கு அந்த பார்ல இருந்தவன் தானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா நான் பார்ல இருந்தவன் தான், நீங்க என்ன பண்ற, இப்ப பெரிய ஆபீசரை பார்க்க போறியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா அவங்கள தான் பார்க்க போறேன், இங்க நடக்கிற எதுவுமே சரியா தோணல அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நடுவுல மறுபடியும் புகுந்துட்டு நீ ஆபீசர்ட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நீ நினைச்சிட்டியா? அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணுதான் புரியல, ஆக்சுவலி நான் உன்னை காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஆனா அதுக்கு பதிலா என் கோவப்பட்டு மூச்சை திருப்பிட்டு போற, நான் அப்படி உனக்கு என்னதான் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்களா? நம்ம ஹீரோயின் பதிலே சொல்லாம ஹீரோ மறுபடியும் இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுவாங்களா? மறுபடியும் ஹீரோயினை போயிட்டு தடுக்கிறாங்க. பாத்தியா மறுபடியும் நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, நான் அப்படி என்னதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒழுங்கா எங்கேயாவது தள்ளி போயிடு, நான் என்னோட வேலையை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன், நீ என்னோட வேலை செய்யறது நிப்பாட்டினு வச்சுக்கோ, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ எங்க அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்களா? ஹீரோயினோட கையை வேற பிடிச்சிடுறாங்க. அதனால ஹீரோயின் அப்படியே விலங்க எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஒரு கையில மாட்டுறாங்களா? நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இனி ஒரு சைடு விலங்கு இருக்கும்ல, அதை ஹீரோயினோட கையில மாட்டி விட்டுடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பாக்கெட்ல இருந்து சில்வர் காயின்ஸ் எல்லாமே கீழே விழுதா ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி வந்து பறக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை ஒரு சைடு யாரோ இழுக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் இனி ஒரு சைடு இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்களா? அதுக்கு இந்த சின்ன பையன் நீங்க எல்லாருக்குமே சில்வர் காயின் கொடுத்தீங்க, நான் சில்வர் காயின் எடுக்க வரும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, எனக்கும் சில்வர் காயின் கொடுங்க, அப்பதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கு, அதை என்னால இப்ப எடுக்க முடியாது, ஒரு கை உன்கிட்ட இருக்கு, ஒரு கை அந்த சின்ன பையன் கிட்ட இருக்கு, அதனால என்னோட பாக்கெட்ல இருந்து சில்வர் காயின் எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துடும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோ சொல்றாங்க உனக்கு இங்க இருந்து போகணும் அப்படின்னா என்னோட பாக்கெட்ல இருந்து சில்வர் காயினை எடு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் லைட்டா கையை கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்ப பையனா தானே இருக்காங்க, அதனாலதான் ஹீரோ தைரியமா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம பாக்கெட்ல கை விடுறாங்க. இதுல ஒன்னும் சில்வர் காயின் இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்றாங்களா? உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆழமா தான் தேடி பாருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் தேடி ஒரு சில்வர் காயினை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த பையனும் ரொம்ப ஹாப்பி அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த பையன் சந்தோஷமா போறத பார்த்து நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து ஓடி வந்துட்டு ஹீரோ நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட கையிலயும் விலங்கு இருக்குமா. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஹீரோ உஷ் அப்படின்னு வச்சுட்டு சரி ஓகே நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்டும் நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சாவியை தேடிட்டு இருக்காங்களா? ஹீரோ உங்ககிட்ட சாவி இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஹீரோ சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்த ப்ளூ பிரிண்ட பாக்குறாங்க. அதுல இந்த கிராமத்தோட வரைபடம் இருக்கும். கிராமத்துல எல்லாருமே கண்டிப்பா இந்த இடத்துல தான் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை பலிகேடு ஆக்குவாங்க, அதனால அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஹீரோயினும் இப்ப டைம் இல்ல உடனே ஓடி போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணை தேடி ஓடி போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு டிராகனுக்கு பலியாக்குறதுக்காக எல்லா சாத்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பொண்ணை ரெண்டு கயிறுல கட்டி வச்சிருக்காங்க, ஒரு கயிறுல தீ வச்சு விட்டுட்டாங்க. தீ எரிஞ்சு அந்த கயிறு அருந்து தண்ணிக்குள்ள விழணும், அதுதான் சாத்திரமா இருக்கும். ஆனா இப்ப தீய மட்டும் தான் வச்சு விட்டுருக்காங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா கயிறு அந்து போயிடுது. அப்ப யாரோ ஒருத்தவங்க அங்க இருந்து பறந்து வராங்க. அந்த பொண்ணோட கயிறை கலத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்த ஆட்கள் எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோயினையும் அடிக்க சொல்றாங்களா? உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு அப்படியே சுத்தி விடுறாங்க. ஹீரோயின் எல்லாரையும் மிதிச்சே தள்ளி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆரோட எட்ஜ்ல போய் நிக்கிறாங்களா? அப்ப நம்ம ஹீரோயின் கால் தவறி ஆத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கையில விலங்கு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் சேர்ந்தே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது, அதனால உள்ள ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்களா? அதை பார்த்துட்டு
நம்ம ஹீரோயின் அப்படியே கையில கிராப் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவுக்கு சாரி சொல்றாங்க. அப்பா அம்மா நான் இப்பவே செத்து போயிடுவேன் போல இருக்கே, உங்களுக்கு என்னால நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கி ஹீரோயினுக்கு தன்னோட மூச்சு காத்த கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஹீரோயினை மெதுவா அங்க இருந்து மேல தூக்கிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ண மாதிரியே பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் மேல போகலாம் அப்படின்னு மேல போறாங்க. மறுபடியும் கிராமத்து மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோயினையும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயோ தான் அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு பழைய பங்களா மாதிரி இருக்கு. அங்க அந்த பொண்ணை கொண்டு வந்து போட்டுட்டு பொண்ணே எழும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு எழும்பவே இல்லையா? அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு, டேய் அந்த பொண்ணு என்னடா பண்ற, அந்த பொண்ணை நாங்க காப்பாத்தணும்னு நினைச்சோம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ஜயோ வந்துட்டு அவங்களோட முகமூடிய கலத்திட்டு சொல்றாங்க, நானும் அவளை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், நானும் ஒரு நாட்டோட இளவரசன் தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட், ஆனா இந்த பொண்ணை நாங்க காப்பாத்தணும் அப்படின்னு நாங்க பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தோமே, ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன்னு. அதுக்கு ஜயா சொல்றாங்க, என்ன பிளான் கெடுதல் ஆயிடுச்சு, நானும் அவளை காப்பாத்தி தானே வச்சிருக்கேன், அவ வேற தண்ணிக்குள்ள விழுந்ததுனால அவளுக்கு ரொம்பவே குளிருதுன்னு நினைக்கிறேன், இரு வெண்ணி தண்ணி வச்சு அவளுக்கு ஒத்தனம் கொடுக்கலாம் அப்படின்னு வெண்ணி தண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தீ மூட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டனும் அந்த தீ மூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண நைட்டு ரொம்ப இருட்டிடுச்சா, அப்போ நம்ம ஹீரோ அவங்களோட பாக்கெட்ல இருந்து ஒரு க்ளோயிங் பால் மாதிரி ஒண்ணு எடுக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக நீ இந்த பாலை வச்சிருக்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நைட் ஆச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது, அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப கரெக்டா கிராமத்து மக்கள்லாம் வந்துடுறாங்களா. உடனே ஹீரோ அதை ஒளிச்சு வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜயோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் இதுக்காக இவ முழிக்காம இருக்கான்னு கேக்குறாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஏன்னா நீ அவளை காப்பாத்தும் போது அவளோட முதுகுல ஒரு அடி போட்டல, அதனாலதான் அவ இன்னும் மயக்கத்துல இருந்து எழும்பலன்னு. அதுக்கு ஜயோவும், ஆமாமா நான் இது வரைக்கும் பொண்ணுங்களை அடிச்சதே கிடையாதா, அதனால பசங்களை அடிக்கிற மாதிரி அதே போர்ஸை யூஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் அவ இன்னும் முழிக்கல போல அப்படின்னு. உடனே அசிஸ்டன்ட் சொல்றாங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, என்னோட மாஸ்டர் இன்னும் வரவே இல்ல, அவரை நான் தேடி போறேன் அப்படின்னு வெளியில போயிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ள ஜயமும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஐயோ எனக்கு குளிருது அப்படின்னு சொல்றாங்களா. ஜயம் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதனால அங்க இருக்க எல்லாத்தையுமே கலத்தி அந்த பொண்ணுக்கு மூடி கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா தன்னோட ஷர்ட்டையும் கலத்துறாங்களா. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு முழிச்சிடுறாங்க. டேய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கையில வச்சிருந்த ஒரு பவுடரை தூக்கி அப்படியே வீசுறாங்க. அது மயக்கம் வர வைக்கிற மருந்து. அதனால ஜயோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்களா. இப்ப அசிஸ்டன்ட் உள்ள போயிட்டு அதை பார்த்துட்டு சொல்றாங்க, தயவு செஞ்சு ஏமேலாத வீசிடாத, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், அவன் தான் உன்னை அடிச்சான் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும் இவனை அடிச்சான்ல, அதனாலதான் இவனை நான் மயக்கம் அடைய வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்கட்டு, அவன் எப்ப எழும்புறானோ எழும்பட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் நம்மளோட செகண்ட் ஹீரோயின். இவங்களோட நேம் ரூஷுவா சொல்றாங்க, ஆக்சுவலி நான் வந்துட்டு அந்த டிராகன் இருக்கான்ல அவனை பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நானே ஒரு பிளானோடி தான் வந்திருந்தேன், இவன் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான் அப்படின்னு ஜயோவை திட்டுறாங்க. அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து கிளம்பலான் இருக்கேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட், இல்ல இங்க என்னோட மாஸ்டர் வருவாங்க, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. ரூஷுவா கேக்குறாங்க, யார் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க வருவாங்க, அப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ரூஷுவாவும் சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயும் இப்போ குழிக்குள்ள விழுந்திருக்காங்கல்ல. நம்ம ஹீரோயின் முழிச்சு ஹீரோ மேல படுத்துட்டு இருக்கத பார்த்த உடனே கத்துறதுக்காக போறாங்க. உடனே நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினோட வாயை மூடிட்டு, கிராமத்து மக்கள் இங்க இருந்து கிளம்பணும், அது வரைக்கும் அமைதியாயிரு உஷ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. கிராமத்து மக்கள் எல்லாரும் போன உடனே நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியாவது மேல ஏறிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்களா. ஆனா மேல ஏறவே முடியல. நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. அதனால ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து ஹீரோயினோட தலையில இருக்கக்கூடிய ஒரு பென் கிளிப்ப கலட்டிடுறாங்க. அதை கலட்டின உடனே ஹீரோயினோட ஹேர் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து விழுது. நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணாவே ரொம்ப அழகா நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஹீரோயினுக்குமே செம்ம ஷாக்கு. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத ஹீரோ
கண்டுபிடிக்கிறாங்களா இல்லனா கண்டுபிடிக்காம விட்டுடுறாங்களா அதுக்கப்புறமா இந்த மிஷனை அவங்க ரெண்டு பேரும் எப்படி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் அசிஸ்டன்ட் 5 பேருமே சேர்ந்து செம்ம ரகல பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை